ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டோட டாட்டருக்கு பர்த்டே பார்ட்டி. அவங்க எங்களோட நெய்பரு. அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் இன்னைக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் பர்த்டே பார்ட்டியா, அதனால போகும்போதே பாத்தீங்கன்னா ஸ்விம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் போயிருந்தோம். இந்த நிலா குட்டி பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அடங்க, அப்படியே தரையில உட்காந்து கண்ட மேனிக்கு இது பண்ணிடுவா. ரொம்ப கஷ்டங்க அவளை மெயின்டைன் பண்றதே. எனக்கு தியா வளர்க்கும் போது இந்த அளவுக்கு கஷ்டமா நான் ஃபீல் பண்ணல. பட் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு இவளை இது மேனேஜ் பண்றது. இவ பாத்தீங்கன்னா தியா கொஞ்சம் நம்ம சொல்ற பேச்சு கேட்டுப்பா. இவ எப்படின்னா ஏதாவது ஒண்ணு வேணும்னா அது வேணும், அவ்வளவுதான். அதுல வேற சாய்ஸே கிடையாது நம்மளுக்கு. அந்த மாதிரி பண்ணி விட்டுறா. இவளை மேனேஜ் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா Happy birthday to you. Happy birthday, dear Sanibel. Happy birthday to you. Yay! Awesome. Such a pretty cake. Not a mess. And you can pass me that. வெளில செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்க இப்பதான் வந்தோம். அங்க இருந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். எனக்கு பயங்கர தலைவலி, அதனால காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு, அதுதான் பார்க்கணும். முடிஞ்சா சூட்கேஸ் பேக் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அரி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பாப்போம். பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கு. ஏன்னா நாங்க சாக்லேட்ஸ் வாங்கல, அதுக்கே எப்படி இருக்கு. அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியல. ஓகே, இந்த பொண்ணு இப்பதான் தூங்கி எழுந்தா, அதனால அழுத்துட்டு இருக்கா. நிலா வர அழுதுகிட்டே இருக்காளா, இப்பதான் தூங்கி எழுந்தா. அதனால நிலாவை சமாதானப்படுத்தவே முடியல. சரி, அவளை வச்சுக்கிட்டே பேக் பண்ணிடலான்ட்டு. இதுல ஏதோ போட்டிருக்க போலயே. ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பேக் பண்ண மாதிரி காமிச்சிருப்போம்ல, பொட்டி இறக்கிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அதோட இருக்குங்க. அதுக்கப்புறம் வாங்குறது எல்லாமே இங்கே வச்சிருக்கோம். அதனால சரி, ஓகே, இன்னைக்கு சும்மா வச்சு போட்டு வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்படியே இருக்கிறதுக்கு எங்களுக்கே ஆக்சஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால இப்போ நாங்க ட்ரிப்பு போறோம்னு சொன்னோம்ல, அந்த ட்ரிப்பு போறதுக்கு மட்டும் தனியா பேக் பண்ணிருக்கோம். நாங்க பேக் பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள்லயே ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். உடனே எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாம் கட்ட முடியாது. அதனால தனியா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ப்ளூ சூட்கேஸ் ட்ரிப்புக்கு போறதுக்கு யூஸ் பண்ணணும். அது ஓபன் பண்ணி அது உள்ள போடு. இல்ல இந்த ட்ரிப்ல என்ன, சரி ஓகே எடுத்து. இந்த கவரா இருக்கிறது பார்த்தா எனக்கு மாதிரி
இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் வாழ்க்கையில இவ்வளவு திங்ஸ் வந்து யூஸ்ல வந்து வாங்கினதே கிடையாது. பட் இப்போ என்ன சொல்றது, ஒரு சில விஷயத்துக்கு வந்து வாங்க வேண்டியதா ஆயிடுச்சு. போன தடவை கூட இந்தியா போனோம், ஆனா இந்த மாதிரிலாம் வாங்கல. ஏன்னா வந்து போன தடவை வந்து எந்த பிளானுமே இல்ல, எங்கேயும் போற மாதிரி ஒரு பிளானே இல்ல. பட் இந்த தடவை பிளான் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வேற எங்களுக்கு. அதனால வந்து ரொம்ப வந்து பிளான் பண்ணி எல்லாமே வாங்கினதுனால இவ்வளவு ஆயிடுச்சு. இதுல மேக்சிமம் எங்களுக்கு வாங்கினதே இருக்கு. கிஃப்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் இந்த தடவை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிப்புக்கு போற விஷயம் மட்டும் பிளான் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில் இது வேணும் கண்டிப்பா. அப்புறம் ஹேண்ட்பேக் வந்து எந்த ஹேண்ட்பேக் எடுத்து போலாம், இதுவா அந்த பேக்கா? சிசர் இருந்துச்சுன்னா டேக்ல கட் பண்ணிடு. இப்ப நம்ம யூஸ் பண்றது மட்டும் அங்க வச்சுப்போம் என்ன. இதெல்லாமே ட்ரிப்புக்கு தான் வேணும் எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு விஷயம், நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது, நீங்க இந்தியால இருந்து டிராவல் பண்ண வரீங்க, இந்தியால இருந்து யூஎஸ் வரீங்கன்னா எல்லா டேக்கும் எடுத்துட்டே வாங்க. இப்போ வந்து ஒரு சிலர் சொல்றாங்க டேகோட வந்தா அதுக்கும் டேக்ஸ் கேக்குறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. அதனால நம்ம கொஞ்சம் பேக்கிங்ல வந்து கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஓகே, இது ரெண்டும் ஏர்போர்ட்டுக்கு எடுத்து போறது. இது வந்து நம்ம பிரிக்கணும் 3 இருக்கு. இந்த ஷூ நீங்க போட்டு போறீங்க தானே, எடுத்துட்டு வா. இப்போ வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து வைக்கணுமா? எத்தனை செட்டு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் தியாக்கோ நீலாக்கோ? எங்க ஃபுல்லாவே அங்கதான் எடுத்து போற மாதிரி இருக்கும். இப்ப நீ இந்தியா போயிட்டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்களா? சரி, இப்போதைக்கு போட்டு வைப்போம், வேணா இதுல இருந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம டேக்ஸ் பிரிக்கணும். ஸ்டிக்கர் இல்லாம எடுத்துரு. அதை நீ கட் பண்றல, அதோட அதர் ரெண்டு பிளாஸ்டிக் ஒன்று இருக்கும், அதை எடுக்கணும், இல்லைன்னா பசங்களுக்கு கீறி விட்டுரு. இதெல்லாம் எங்களுக்கே புதுசுதான், இந்த மாதிரி டேக் எல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். பட் இந்த தடவை தான் வந்து கஸ்டம்ஸ்ல வந்து நிறைய கேள்விப்படுறோம். இதெல்லாம் உண்மையான்னு கூட தெரியல. நிறைய வாட்ஸ்அப் வீடியோஸ் வருது, கோல்டு எல்லாம் வந்து எடுத்துட்டு போகும்போது கவனமா எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் புதுசாதான் இருக்கு. ஒரு சிலர் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, கருவாடு வந்து எடுத்துட்டு போலான்ட்டு. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கருவாடு எல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் 3 டைம்ஸ் வந்து யூஎஸ் வந்திருக்கேன், இந்தியா போயிட்டு வந்திருக்கேன். அது 3 டைம்ஸ்மே நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம்ஸ்ல செக் பண்ணுவாங்க. நம்ம செக்இன் பேக்ல வைக்கணும், நல்லா பேக் நீங்க பண்ணி ஸ்மெல் வந்து வரும். ஹேண்ட் லக்கேஜ்ல வைக்க கூடாதுங்க. அதே மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுக்கணும், செக்இன் பேக்ல போடவே கூடாது. அது ரொம்ப பெரிய அஃபென்ஸ். அது இல்லாம நம்ம செக்இன்ல போட்டு ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ல அதெல்லாம் நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது அந்த நேரத்துல. அதனால நீங்க எந்த ஜுவல்ஸ் எடுத்து வந்தீங்கனாலும் ஹேண்ட் லக்கேஜ்ல உங்க கைக்கு வச்சுக்கோங்க, உங்க கைக்குள்ளே வச்சுக்கோங்க. எந்த காலத்து கொண்டும் அது லக்கேஜ் கூட போட்டாதீங்க. ஒரு சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்க, லக்கேஜ் கூடயே ஹேண்ட் லக்கேஜ் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட உங்க ஜுவல்ஸ் இருந்ததுன்னா அதை கொடுக்காதீங்க, ஏன்னா சேஃப்டி கிடையாது. நம்ம யாரையுமே வந்து சொல்ல முடியாதுல்ல, கோல்டு வந்து எல்லா இடத்துலயும் பேசும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் கவனமா எடுத்து வரணும். நான் வந்து வெள்ளி தட்டு எடுத்து வந்தேன் ஒரு தடவை, அது வந்து நான் லக்கேஜ்ல போட்டேன். அதுக்கே நான் வந்து பயந்துட்டு இருந்தேன். இங்க வந்து சில்வர்லாம் அந்த அளவுக்கு வேல்யூ தெரியாது அவங்களுக்கு, பட் இருந்தாலுமே நான் பயந்துட்டே இருந்தேன் அது வருமா வராதான்ட்டு. கோல்டுனா இன்னும் யோசிச்சுக்கோங்க, ஹேண்ட் லக்கேஜ்ல போடவே கூடாது நம்ம. அதுக்கப்புறம் கோல்டு எடுத்து வரீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும் எவ்வளவு நீங்க எடுத்து வரீங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணாம இருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அது ஒரு அஃபென்ஸ். அதனால டிக்ளேர் பண்றது மஸ்ட். நீங்க எது எடுத்து வந்தாலுமே அவங்க செக் பண்ணிட்டு கொடுத்துட போறாங்க. இப்ப இந்த கருவாடு விஷயமே சொல்றேன், இது வந்து நீங்க லக்கேஜ்ல போடணும். சப்போஸ் உங்க லக்கேஜ்ல வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம சூட்கேஸ் அவங்களே ஓபன் பண்ணி பாப்பாங்க. அந்த சூட்கேஸ்க்குள்ள ஒன்னு வச்சிரணும், ஒரு நோட்டீஸ் ஒன்னு வச்சிரணும், ஒரு நோட்டீஸ் வைப்பாங்க. அதுதான் சாரி, இந்த சூட்கேஸ்க்குள்ள ஒரு நோட்டீஸ் வைப்பாங்க, இந்த மாதிரி உங்க சூட்கேஸ் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. இதுதான். அதனால வந்து நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். ஒரு சில விஷயம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த ரவை, சுகர்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விதைக்கிற ஐட்டம்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாதான். அரிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து கருவாடு எடுத்துட்டு வர முடியுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்காக தான் அதை கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். நிலா வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்படிதான் முக்கியமா எங்கன்னா வந்து நம்ம ரெடி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து ஃபங்க்ஷன் டைம்ல அப்படிதான் என்கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லி ஒரே அடம் பண்ணி டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டு வருவா. அந்த நேரத்துல நம்ம குழந்தை நம்ம கிட்ட வந்து சந்தோஷமாவும் இருக்கும். அந்த நேரத்துல தூக்கி வச்சுக்க முடியாது சாரி கட்டினா. இது ஒரு பெரிய தர்ம சங்கடம். எல்லா மம்மியும் அப்படிதான் பண்றாங்க போல, பாவம். ஆமா, இரு இந்த கவர்ல இருக்கிறதெல்லாம் முதல்ல டேக் பிரிங்க. இந்த டேக் பிரிக்கிறது பெரிய வேலையா இருக்கும் போலயே. எதுவும் ரிட்டர்ன் இல்லை. மேல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பயங்கரமா வெயில்ல மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. சரி ஓகே டின்னர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தக்காளி தொக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன் நானு. பயங்கரமான தலைவலிங்க. இன்னுமே எனக்கு வந்து சரியாகவே இல்லை. டேப்லெட் தான் போட்டு தூங்கணும் நானு. ஆஃப்டர் லாங் டைம் நீ எங்க வீடியோல புரி சொல்றேன். பாக்குறதுக்கு அப்படியே சோமாஸ் மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஆக்சுவலி இந்த ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா வால்மார்ட்ல விற்கோங்க. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பேரு டட்டீலா ரொட்டி. இதை வாங்கி நம்ம அப்புறம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பூரி மாதிரி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னது ரேப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்டஃபிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூரி மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும். ரெண்டா கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் தக்காளி தொக்கு பண்ணிருக்கேன். டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். இதுக்கு மேல நிஜமாவே உடம்புல தெம்பல. ஆல்ரெடி தொண்டை போயிடுச்சு. ஆல்ரெடி தொண்டை போச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில இருந்து. பட் இதுக்கப்புறம் வந்து முடியாது. இதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் தான். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன். ஓகே பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி அப்டேட் சொன்னே கொண்டே தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்றேன். பாய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து எனக்கு ஒரு நல்ல சஜஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சஜஷன் கொடுங்க. பாய்.